பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தியானிக்கக்கூடிய வசனம் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 10வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா எதை நம்மளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாங்கன்னா, அழியாமையையும் நித்திய ஜீவனையும் அழியாமையையும் இந்த சுவிசேஷத்தினால நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுபோக இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகனதுனால நம்மளுக்கு இந்த கிருபை வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. எப்படியெல்லாம் பிரசன்னமானாங்க? பாலகனாக பிரசன்னமானாங்க, மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாள் வரைக்கும் சீஷர்களுக்கு பிரசன்னமானாங்க. இன்றைக்கும் தம்மை தேடுகிற உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளுக்கு பிரசன்னமாகறாங்க. இந்த சுவிசேஷத்தை நம்ம எல்லாருக்கும் கட்டாயமாக சொல்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்.